ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு ஆலோசனை குழு அமைக்கப்படும் என்ற நிதியமைச்சரின் அறிவிப்பு என்பது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசின் தந்திர நடவடிக்கை. சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் கண்டனம். பொங்கலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது. திராவிட இயக்கம் மிக உற்சாகத்தோடு கொண்டாடும் ஒரு திருநாள் என்றால் அது பொங்கல் திருநாள்தான். இதில் மதம், சாதி மற்றும் வன்முறை இல்லை. தமிழர்களின் பண்பாடு, வீரம் மற்றும் கொண்டாட்டம் நிறைந்த விழா பொங்கல் விழா. முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். 2024 மட்டும் ரவுடிகள் 591 பேர், திருட்டு வழக்கில் சிக்கிய 76 பேர், போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடைய 300 பேர் என மொத்தம் 1302 பேர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பு. சென்னை காவல் ஆணையர் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தேர்தலிலும் தோற்று 11 தோல்வி பழனிசாமி என்ற அவப்பெயரை துடைக்க தேர்தலில் போட்டியிடாமல் கோழை போல எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டே ஓடியிருக்கிறார். தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு விமர்சனம். புதுச்சேரியில் முதல் முறையாக 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டது. குழந்தை முழுமையாக குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டது. சுகாதாரத்துறை அறிவிப்பு. பொங்கல் பண்டிகைக்கு முன்பே மதுரையில் வாழைத்தார்கள் விலை பல மடங்கு உயர்வு. நேற்று 600 ரூபாய்க்கு விற்ற ஒரு நாட்டுத்தார் ஒரே நாளில் விலை உயர்ந்து இன்று 1110 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொடர்ந்து பரவி வரும் காட்டுத்தீக்கு இதுவரை 11 பேர் உயிரிழப்பு. 38,000 ஏக்கர் பரப்பளவில் சேதம். இதுவரை ஏற்பட்ட பொருட்சேதத்தால் இந்திய மதிப்பில் 13 லட்சம் கோடிக்கும் அதிகமான இழப்பு. சிறுபான்மையினருக்கு எதிராக நிகழ்ந்த பெரும்பாலான வன்முறை சம்பவங்கள் அரசியல் ரீதியிலானவை, மத ரீதியிலானவை அல்ல. வங்கதேச காவல்துறை புதுவகை அறிக்கை. எக்ஸ் தளத்தின் கிராக் AI அசிஸ்டன்ட்டுக்கு பிரத்யேக செயலி அறிமுகம். எக்ஸ் சமூக வலைதளத்துக்கு வெளியே இதனை பிரபலப்படுத்தும் நோக்கில் எலான் மஸ்கின் நிறுவனம் முயற்சி. இதன் மூலம் பயனாளர்கள் படங்களை உருவாக்க, உரையை சுருக்க மற்றும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும். ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்கும் இந்த தேர்தலில் நம்பிக்கை இல்லாத காரணத்தால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிப்பு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு. பெரியார் பற்றி சீமான் பேசியது வருத்தத்திற்குரியது. பெரியார் வாழ்ந்த காலத்தில் பாமர மக்களுக்கு அவரால் ஏற்பட்ட நன்மைகள் ஏராளம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதங்கம். 2024 ஆண்டுக்கான காவல் சார்பு ஆய்வாளர் தேர்வை நடத்த தவறிய திமுக அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது. வயது உச்சவரம்பால் மாணவர்கள் பாதிக்கப்படாத வகையில் புதிய அறிவிப்பை வெளியிட வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 2024 ஆண்டுக்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியீடு. இதன்படி 2024 ஆண்டில் 200 நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 625 ரூபாய் வழங்கப்படும். 151 நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் ஆனால் 200 நாட்களுக்கு குறைவாகவும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 195 ரூபாய் வழங்கப்படும். 91 நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் ஆனால் 151 நாட்களுக்கு குறைவாகவும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 85 ரூபாய் வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை, பெண்கள் இலவச பயணம் போன்ற திட்டங்களால் பெண்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளில் சிலவற்றை இன்னும் நிறைவேற்றவில்லை. அதை ஒப்புக்கொள்கிறேன். நிறைவேற்றாத 1, 2 வாக்குறுதிகளை விரைவில் நிறைவேற்றுவோம். அதில் பின்வாங்க மாட்டோம். முதல்வர் ஸ்டாலின் உறுதி. மங்களூருவில் சட்டவிரோதமாக வசித்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த அனுருல் ஷேக் மங்களூருவின் முக்கா கிராமத்தில் கைது. இந்த அனுருல் ஷேக் சட்டவிரோதமாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு லால்கோஸ் எல்லைப் பகுதியில் இருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவியுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியா என்ற கேள்விக்கு ஆலோசித்து முடிவெடுப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளிடம் கலந்து பேசி முடிவெடுப்போம். OPS பதில்.
7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்று நான் கூறியது என்னுடைய பதவி சுகத்துக்காக அல்ல, மக்களுக்கு தொண்டாற்றதான். என் உயிர் உள்ளவரை தமிழ் இனத்திற்காக உழைப்பேன். முதல்வர் ஸ்டாலின் உறுதி. உலக அமைதிக்காக பத்ரிநாத்தில் இருந்து சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து இருமுடியோடு 223 நாட்கள் 8000 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக சபரிமலைக்கு வந்தடைந்த இரு ஐயப்ப பக்தர்கள் சாமி தரிசனம். ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களில் 22,000 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாமல் உள்ளது. காப்பீடு செய்தவர்களின் தொடர்பு எண், வங்கி கணக்கு, வாரிசுதாரர் உள்ளிட்ட தகவல்களை தொடர்ச்சியாக புதுப்பித்து வர வேண்டும். காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையமான IRDAI அறிவிப்பு. பாஜக முன்னாள் எம்எல்ஏ ஹர்வன்ஸ் சிங் ரத்தோர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதில் 155 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடத்தியது தெரியவந்தது. மேலும் 3 கோடி ரொக்கமும் கோடிக்கணக்கில் மதிப்புள்ள தங்க மற்றும் வெள்ளி நகைகளும் பறிமுதல். தூத்துக்குடி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தின் போது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்டதாக கல்லூரி மாணவர்களின் 14 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல். மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருக்கார்த்திகையன்று பாதுகாப்பு பணியில் இருந்த சிறப்பு SI ஜெயபாண்டி 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கைதான நிலையில் சஸ்பெண்ட். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மனோஜ் 2019ஆம் ஆண்டு தனது வீட்டுக்கு டியூஷனுக்கு வந்த +1 மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததை அடுத்து கைது செய்யப்பட்டார். திருவனந்தபுரம் சிறப்பு விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கில் 111 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை அளித்து நீதிமன்றம் தீர்ப்பு. தன் உயிர் பிரியும் வரை பெரியார் சுதந்திரத்திற்காக, மக்களின் விடுதலைக்காக, குறிப்பாக பெண் உரிமைக்காக போராடினார். பெரியார் குறித்து விமர்சிப்பவர்களை பற்றி பேசி அவர்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பவில்லை. சீமானை மறைமுகமாக சாடிய முதல்வர் ஸ்டாலின். ஆம் ஆத்மி அரசின் மதுபான கொள்கையில் அரசு கருவூலத்துக்கு 2026 கோடி ரூபாய் இழப்பு. பள்ளி கட்டுவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு மதுக்கடைகளை ஆம் ஆத்மி திறந்துள்ளது. கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த வேளையில் மதுபான ஊழலில் ஆம் ஆத்மி ஈடுபட்டது. பாஜக MP அனுராக் தாக்கூர். அமெரிக்காவின் ஆப்பிள் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மறைந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மனைவி லாரன் பாவெல் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக இந்தியா வருகை. நிரஞ்சனி அகாராவின் மகா மண்டலேஸ்வர் சுவாமி கைலாஷ் ஆனந்த் ஜி மகராஜ் முகாமில் 17 நாட்கள் தங்க உள்ளதாக தகவல். 45 நாட்கள் நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் பிரயாக்ராஜ் நகரை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் வகையில் 10,000 தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். உத்தரப்பிரதேச அரசு அறிவிப்பு. நாடு முழுவதும் கைப்பற்றப்பட்ட 44,792 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்கள் அடுத்த 2 வாரத்தில் அழிப்பு. இவற்றின் மதிப்பு சர்வதேச சந்தையில் 2,411 கோடி ரூபாய். மத்திய அமைச்சர் அமித்ஷா. பாஜக தனது தலைவர்கள் குடியிருக்கும் வீட்டு முகவரி உள்ள பகுதிகளில் இருந்து போலி வாக்காளர்களை சேர்ப்பதற்கு அதிக அளவில் விண்ணப்பித்து தேர்தல் ஆணையத்தை ஏமாற்ற திட்டம். ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. மத்திய அரசு போல தமிழகம் அரசு ஊழியர்களுக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவது குறித்து ஆய்வு செய்ய குழு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வாடிவாசல் அமைக்கும் பணிகள் நிறைவு. காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் களமிறக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு இன்று முதல் டோக்கன் விநியோகம். கனக சபையில் வழிபட பக்தர்களை அனுமதித்தால் சிரமம் ஏற்படும் என்று கோவில் தீட்சிதர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்த நிலையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தீட்சிதர்களின் எதிர்ப்பையும் மீறி பக்தர்கள் கனகசபை மீது ஏறி வழிபாடு. பொங்கல் பண்டிகையை மக்கள் சிரமமின்றி கொண்டாட சொந்த ஊருக்கு பயணிக்கும் வகையில் 44,580 சிறப்பு பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படுகிறது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. வைகுண்ட ஏகாதசி அன்று கோவில்களின் பக்தர்களை தரிசிக்க விடாமல் ஆளும் கட்சியினர் மற்றும் அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டனர். இந்து முன்னணி குற்றச்சாட்டு. ஆண்டின் முதல் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடர்பான ஆஸ்திரேலியா ஓபன் மெல்பர்ன் பார்க்கில் இன்று தொடங்குகிறது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு நடப்பு சாம்பியனான இத்தாலியின் ஜன்னிக் சின்னர், 10 முறை சாம்பியனான செர்பியாவின் நோவக் ஜோகோவிக், ரஷ்யாவின் டேனியல் மேத்வதேவ் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்பு.
லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 5 நாட்களாக காட்டுத்தீயில் உலகின் மிகவும் அதிநவீன சொகுசு விடுதியான பசுபிக் பாலிசாடஸ் என்ற பெயரிலான சொகுசு விடுதி எரிந்து நாசம். இதன் மதிப்பு 10,375 கோடி ரூபாயாகும். 18 படுக்கை அறைகள் கொண்ட இந்த சொகுசு விடுதியானது உலகிலேயே உள்ள ஓட்டல்களின் அதிக கட்டணத்தை கொண்டது. காஷ்மீரையும் லடாக்கையும் இணைக்கும் வகையில் ஜட் வடிவ சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டது. ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் 2,700 கோடி ரூபாய் செலவில் 6.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ள சுரங்கப்பாதை மூலம் லடாக் பிராந்தியத்திற்கு ஆண்டு முழுவதும் தடையின்றி செல்ல முடியும். டெல்லியில் மொத்தமுள்ள 70 பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாளை மாலை 5:30 மணிக்கு வடகிழக்கு டெல்லியின் சீலம்பூர் பகுதியில் நடக்கும் ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் சம்விதான் என்ற தலைப்பில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்போம். அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 18 பைசாக்கள் சரிந்து முதல் முறையாக 86ஐ தொட்டது. ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 86.04 என உள்ளது. அமெரிக்க டாலர் வலுவாக இருப்பதும் இந்திய பங்கு சந்தைகளில் இருந்து அந்நிய முதலீடுகள் வெளியேறுவதாலும் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி. ரூபாய் மதிப்பு இதுவரை இல்லாத அளவு சரிந்தது குறித்து பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என பிரியங்கா காந்தி வேண்டுகோள். 2025ஆம் ஆண்டு ஹஜ் பயணத்தில் இந்தியாவில் இருந்து ஹஜ் செல்ல 1,75,250 பேருக்கு ஒதுக்கீடு செய்து சவுதி அரேபிய அரசு அறிவிப்பு. கூடுதலாக மேலும் 10,000 பேருக்கு அனுமதி வழங்குமாறு இந்தியா கோரிக்கை. ரஷ்யாவின் எரிசக்தி துறை நிறுவனங்கள் மற்றும் அந்நாட்டிற்கு உதவிய 2 இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்து உத்தரவு. அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் பதவியேற்கும் நிலையில் பதவியில் இருந்து வெளியேறும் அதிபர் ஜோ பைடன் ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகளை விரிவுபடுத்தி அறிவிப்பு. பல்லடம் அருள்புரம் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 30 பேர் கைது. இந்தியர்கள் என கூறி போலியான ஆதார் அட்டைகளை கொடுத்து தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தனர். புதுச்சேரியில் இன்று முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயம். ஹெல்மெட் அணிவதை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும். பைக் விபத்துகளை கட்டுப்படுத்துவதற்காக ஹெல்மெட் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிப்பு. புதுச்சேரி டிஐஜி சத்தியசுந்தரம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழப்பு. நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் உள்ள காந்திமதி யானைக்கு 56 வயது ஆகிறது. மகா கும்பமேளாவால் உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதாரம் 2 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என்று இந்திய வர்த்தக சம்மேளனம் கணிப்பு. பூஜை பொருட்கள் 2,000 கோடி, மலர்கள் 800 கோடி, உணவுப் பொருட்கள் 4,000 கோடி, காய்கறிகள் 2,000 கோடி என மொத்தம் 25,000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் இருக்கும் என இந்திய வர்த்தக சம்மேளன தலைவர் மகேந்திரகுமார் கோயில் உறுதி. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் நேற்று வரை 67% நிறைவு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு.